வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் அன்றாடம் இங்கிலீஷில் பேசுவதற்கு தேவைப்படக்கூடிய 10 யூஸ்ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். அரட்டை அடிக்காதே, இதுதான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். இதை டோன்ட் சேட் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் சேட். செகண்ட் சென்டென்ஸ் கவனிங்க. அனாவசியமாக பேசாதே. இதை தமிழில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதே ஆங்கிலத்தில் டோன்ட் டாக் unnecessarily அப்படின்னு சொல்லுங்கள். டோன்ட் டாக் unnecessarily. தேர்ட் சென்டென்ஸ், கேட்டதை மட்டும் கொடு. How to say this in English? You can say like this: give only what is asked for. Give அப்படின்னா கொடுன்னு அர்த்தம். கேட்டதை மட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு only what is asked for அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் சென்டென்ஸ், உனக்கு பிடித்ததை மட்டும் எடு. இதை take only what you like அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். take only what you like. டேக்னா எடுன்னு அர்த்தம். உனக்கு பிடித்ததை மட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு only what you like அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ take only what you like அப்படிங்கிறது தான் உனக்கு பிடித்ததை மட்டும் எடு அப்படிங்கிற சென்டென்ஸுக்கு உண்டான இங்கிலீஷ் சென்டென்ஸ். புயலில் சிக்கி கொண்டார் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும்னா he was caught in a storm அப்படின்னு சொல்லலாம். he was caught in a storm. சிக்ஸ்த்து ஒன், அவன் சகலகலா வல்லவன். அவன் சகலகலா வல்லவன் சொல்கிறதுக்கு he is a jack of all trades அப்படின்னு சொல்லுங்கள். jack of all trades அப்படிங்கிறது ஒரு idiomatic எக்ஸ்பிரஷன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா one who is good at various works அப்படிங்கிறது தான். ஸோ அவன் சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு he is a jack of all trades. அவர் பேயோட்டினார். இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் he exercised அப்படின்னு சொல்லுங்கள். he exercised. இங்கே வந்துட்டு பேயோட்டு அப்படிங்கிற ஒரு வெர்பை நம்ம பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேயோட்டு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எக்ஸசைஸ் என்ற இந்த வேர்பு தான் பயன்படுத்தணும். ஸ்பெல்லிங் EXORCISE. ஓகே, இதை இங்கே நம்ம பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்தியிருக்கிறோம். எய்த் சென்டென்ஸ், நீதிக்கு தலை வணங்கு. இதை bow down to justice அப்படின்னு சொல்லலாம். bow down to justice. bow down அப்படின்னா தலை வணங்குன்னு அர்த்தம். நீதிக்கு அப்படிங்கிறதுக்கு to justice. ஓகே, ஸோ தலை வணங்கு என்ற தமிழ் வார்த்தைக்கு, தமிழ் வினை சொல்லுக்கு இங்கிலீஷில் bow down என்ற இந்த வேர்ப் யூஸ் பண்ணிக்கோங்க. நைன்த் சென்டென்ஸ், உனக்காக எதையும் செய்வேன். இதை சிம்பிளாக சொல்லிடலாம். I will do anything for you அப்படின்னு சொல்லுங்கள். I will do anything for you. This is what the last sentence in this video. நீங்கள் கேட்டது கிடைக்காது. இதை you won't get what you asked for அப்படின்னு சொல்லுங்கள். you won't get what you asked for. you won't get அப்படின்னா கிடைக்காதுன்னு அர்த்தம். நீங்கள் கேட்டது அப்படிங்கிறதுக்கு what you asked for அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் கேட்டது கிடைக்காதுன்னு சொல்லணும்னா you won't get what you asked for. Okay, that's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. Thank you.